12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.4 4ஆம் கணக்கு பார்க்கலாம். y = e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் mx பிளஸ் n என்பது e பவர் x இன்டூ டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் 1 சமம் 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது y = e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் mx பிளஸ் n. இதில் இருந்து e பவர் எக்ஸ் பெருக்கல் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சமம் 0 என்ற வகைக்கெழு சமன்பாட்டு கிடைச்சது அப்படின்னா இது ஒரு தீர்வாகும்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ சமன்பாட்டை வகைப்படுத்தலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இருமுறை சமன்பாடை வகைப்படுத்தலாம் எக்ஸை பொறுத்து. அப்போ எக்ஸை பொறுத்து வகையிட ஒய்யை வகைப்படுத்தும் பொழுது இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். e பவர் மைனஸ் எக்ஸின் வகையீடு e பவர் மைனஸ் எக்ஸை வகைப்படுத்திட்டோம்னா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 -1 மைனஸ் பெருக்கல் 1 -1. அடுத்து பிளஸ் m பெருக்கல் எக்ஸை வகைப்படுத்திட்டோம்னா 1 n என்ற மாறிலி உறுப்பு 0 ஆயிடும். எனவே dy பை dx ஆனது மைனஸால பெருக்கும் பொழுது மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் 1 பெருக்கல் m இன் மதிப்பு m ஆகும். மீண்டும் எக்ஸை பொறுத்து சமன்பாட்டை வகையிட எக்ஸை பொறுத்து மீண்டும் வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் சமம் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸின் வகையீடு -1 m என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும் ப்ளஸ்ஸு. இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் என்பது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பாகும். அடுக்கில் மைனஸில் இருக்கிறத வகுத்தல் எழுதும் பொழுது 1 பை இ பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதை சுருக்கிறதுக்காக இ பவர் எக்ஸை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா இ பவர் எக்ஸ் பெருக்கல் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எதற்கு சமம்னா 1ற்கு சமம். இப்போ வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு அமையணும்னா +1 இடதுபுறம் கொண்டு வந்துடலாம். எனவே இ பவர் எக்ஸ் பெருக்கல் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் +1 இடதுபுறம் வரப்போ -1 என அமையும். தேர்ஃபோர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு y = e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் mx பிளஸ் n என்பது என்னவாக அமையும்னா என்பது e பவர் எக்ஸ் பெருக்கல் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் -1 சமம் 0 ஒரு தீர்வு ஆகும்.